பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான இந்த நல்ல மாலை பொழுதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கன்வென்ஷன் கூட்டத்துடைய 2வது ராத்திரி வேளையில் வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கும்பிடணும் திரும்பவும். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2வது ராத்திரி வேளையில் வந்திருக்கிற அன்பு போதகர்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேங்க்யூ பாஸ்டர்ஸ், உங்களெல்லாம் பார்க்குறதில் ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர்மா, உங்களெல்லாம் பார்க்குறதில் ரொம்ப சந்தோஷம், ஸ்தோத்திரம். இந்த கிராமத்தில் என்ன தரிசனத்தோடு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தார்னு தெரியல, ஆனால் பெரிய தரிசனத்தோடு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறதல்ல பிரச்சனை, இருக்கிற இடத்துல எப்படி இருக்கிறோங்கிறதான் பிரச்சனை. தேன் இருக்கிற இடத்த தேடி தேனி வந்துடும் இல்லையா? இங்கே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குமே ஆனால் இந்த இடத்தை தேடி வருவார்கள். அது இங்கே மட்டுமல்ல, எங்கேயும் அப்படி தான். நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தர் இருப்பாரே ஆனால் அங்கே கர்த்தர் ஜனங்களை கொண்டு வருவார். நீங்கள் எத்தனை பேர் இதுக்குள்ளே இருக்கிற ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். அவங்க கையை உயர்த்தி நல்லா உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். அதுவும் யோசிக்கிறாங்க. அப்படி பக்கத்தில் பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியுமா? அப்போ எனக்கும் தெரியும் அப்படின்னு. எனக்கு இயேசுவை தெரியும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுகிறவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். ஆமேன், ஆமேன். சரி, ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க, ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறீங்க, எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஒருவேளை இந்த கிராம மக்களுக்கு இயேசுவை பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இந்த ஜனத்தை இயேசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகையினால தான் திரும்ப திரும்ப ஆண்டவர் இப்படி கூட்டங்களை நமக்கு தர்றது. ஆண்டவருடைய நோக்கம் என்னவென்றால் ஒருவர் கூட கெட்டு போவதை அவர் விரும்பவே மாட்டார். நாங்கள் கூட அடிக்கடி நம்ம யோசிப்போம். மணிப்பூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மணிப்பூரில் நிறைய கிறிஸ்தவர்கள் அடிக்கப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. ஒரு கிறிஸ்தவ சகோதரி நிர்வாணமாகவே ரோட்டில் அப்படி தரன்னு இழுத்துட்டு போகப்பட்டாங்க. இவ்வளவு அக்கிரமம் செய்தும் ஆண்டவர் ஏன் தெரியுமா அவங்கள ஒன்றுமே பண்ணாமல் விட்டு வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், அவர்களையும் அழிக்க ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் அவர்கள் ரட்சிக்கப்படவே ஆண்டவர் விரும்புகிறார். மனுஷனை அவர் மண்ணென்று நினைவு கூறுகிறார். அவர் யாராக வேணாலும் இருக்கட்டுங்க, அவர் எப்பேற்பட்ட பணக்காரராக வேணாலும் இருக்கட்டுங்க, எப்பேற்பட்ட கோடீஸ்வரராக இருக்கட்டும், அதிகாரியாக இருக்கட்டும், அதிபதியாகட்டும், மனுஷனை கர்த்தர் மண்ணென்று நினைவு கூறுகிறார். ஆனாலும் ஒன்றை மட்டும் ஆண்டவர் நினைக்கிறார், மனுஷனை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் சொல்லுகிறீங்க, பரலோகத்தில் இருக்கிற தூதர்களை விட உங்களையும் என்னையும் தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும்? உங்கள்கிட்ட போய் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு இப்போ வருத்தமாக இருக்குது. ஒரு வாட்டி கூட சொல்லி பார்க்க, நான் பேசுகிறது கரெக்டாக கேட்குதா? பின்னால் வரைக்கும் கேட்குது இல்லையா? கேட்டுக்கிட்டு தான் அப்படியே இருக்கிறீங்களா? சிறும சொல்கிறேனே, பரலோகத்தில் இருக்கிற தூதர்களை விட உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். நம்மைத்தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. தூதர்கள் கூட தப்பு பண்ணாங்க, அவங்க விழுந்து போனார்கள். டே கம்மன் இருக்கணும். விழுந்து போன தூதர்களை கூட ஆண்டவர் திரும்ப தூக்கி எடுக்கணும்னு ஒரு திட்டமும் செய்யவில்லை. விழுந்து போன தூதர்களுக்காக அவர் நரகத்தை உண்டாக்கினார். ஆனால் விழுந்து போன மனுக்குலத்தை தூக்குவதற்காக நம்முடைய பிதாவாகிய தெய்வம் அவரிடத்தில் இருந்த விலையேற பெற்றது தன்னுடைய சொந்த குமாரன் அவரையே அனுப்பி தந்து நம்மை அவருக்காக மீட்டு கொண்டார். அவ்வளவு அன்பு அவர் நம்ம மேலே வைத்திருக்கிறார். அவ்வளவு அன்பு நம்ம மேலே வைத்திருக்கிறார். நேற்றைய தினத்திலே அதனால் தான் நான் அதை குறித்து பேசினேன். என்னவென்றால், நமக்கு பதிலாளாக இயேசு அடிக்கப்பட்டார். நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். நாம் அறையப்பட வேண்டிய சிலுவையில் இயேசு கிறிஸ்து அறையப்பட்டதுனால நம்முடைய பாவங்கள் மறைக்கப்படுகிறது. அந்த தோல் வஸ்திரம்
நமக்கு வர வேண்டிய சாபத்தை நீக்கி அந்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்மை ஜெயமாக நடத்துகிறார். அந்த நல்ல ஆண்டவருக்கு எல்லாரும் கண்களை மூடலாமா? ஒரு வார்த்தை கண்களை மூடி அந்த வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எஃப் மேஜரில் வாங்க பார்க்கலாம். அந்த வலது கையை மட்டும் பரலோகத்துக்கு நேரம் உயர்த்தி போயிருங்க. அப்படியே கண்களை மூடி ஏசையான்னு சொல்லி கூப்பிடுங்க பார்க்கலாம். அன்புள்ளவரே கூப்பிடுங்க. நீங்கள் எனக்கு வேணும் அப்பா, அப்பா நீங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்கள் அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்கள் கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்கள் இரக்கம் எனக்கு வேணும் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசையா நீர் எங்களுக்கு தேவை. உங்கள் கிருபை எங்களுக்கு தேவை. உங்கள் தயவு எங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா ஏசையா, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏசையா ரெண்டு கைகளை உயர்த்தி உம்மோடு இருப்பது உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம். ரெண்டு கைகளையும் உயர்த்தி சொல்லலாமா? ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். ஆர்மேகம் போல வந்தாலும் கருத்துடன் உன்னை ஆக்கிடவே. ஆர்மேகம் போல கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை ஆக்கிடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவலர் உன்னை இயேசு அழைக்கிறார். அவலர் உன்னை அவனை உன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். என்ன பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு பிள்ளைகள் இருக்கிறதுங்கிற அம்மாமார் மட்டும் கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். அம்மாமார் ஐயாமார், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறங்கிற பெற்றோர்கள் கரத்தை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். அதுக்கும் யோசிச்சா நான் என்னங்க பண்ணுறது? நல்லா கையை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம். கையை உயர்த்தினவங்க கிட்ட கேட்குறேன், கை கீழே போடுங்க பார்க்கலாம். உங்கள் பிள்ளைகள் அழுதாங்கன்னா எதுக்காக
அழுறாங்கன்னு உங்களுக்கு புரியுமா? தெரியாதா? தெரியுமா? ஒரு 1.5 வயசு குழந்தை ஒன்று அழுதுச்சுன்னா எதுக்காக அழுதுன்னு தெரியும் அப்படிங்கிற அம்மாமார் கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். அதுக்கும் பக்கத்தில் பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியுமா? அப்போ எனக்கும் தெரியும். கை கீழே போடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு முன்னால் வந்து 2 கையை இப்படி உயர்த்தினா அந்த பிள்ளை எதுக்கு கையை உயர்த்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ராத்திரி நேரத்தில் தூங்காமல் புரண்டு படுக்குதுன்னு சொன்னால் பிள்ளை ஏதோ ஒரு அன்னீசியாக புரண்டு படுக்குதுன்னு சொல்லி தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் நமக்கே தெரியும்னு சொன்னால் நம்ம இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறதான நேரத்தில் வெயிட்டு சொல்லி முடியட்டும். நம்ம இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோம்னு சொன்னால் நம்ம பரலோக ஆண்டவருக்கு பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். சில நேரத்தில் நமக்கு ஜெபிக்கவே முடியாமல் இருக்கலாம். டேய், அவங்களெல்லாம் உட்கார வைங்க பார்க்கலாம். டேய், நீங்க எங்க இருந்தப்பா வாரீங்க? இவங்களுக்கெல்லாம் யார் இந்தியாவில் பாஸ்போர்ட் கொடுத்தது, விசா கொடுத்தது? என்ன பாருங்க, இந்த மாதிரி ஆட்கள் ஒரு சர்ச்சில் 10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த சர்ச்சு வளர போகுதுன்னு அர்த்தம். சரிதானா? நான் ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன், ஆண்டவரே என் கூட்டத்தில் வந்து, இது உங்களா, என் கூட்டத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற எல்லா பயலும் பாஸ்டராக மாறுவாங்க. எல்லா பயலும் பாஸ்டராக மாறுவாங்க. ஆமாம், கோபப்படக்கூடாதுன்னா பயலை பாஸ்டர் ஆக்கி போடுவோம். இனி என்னட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணா, ஏய் ஹலோ உனக்கும் சேர்த்து தானா? ஆமாம், எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அந்த வந்தான் திரும்ப. என்ன பாருங்க, இவர்களே இந்த குழந்தைகளே அழுக அவங்க பெருமூச்சு, இதெல்லாம் ஒரு பெற்றோருக்கு தெரியும்னு சொன்னா, நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறதான நேரத்தில் நம்ம பரலோக தேவனுக்கு பிள்ளைகளாக மாறுகிறோம். உங்களுக்கு ஜெபிக்க முடியாத காலங்கள் இருக்கலாம், எழுந்து உட்கார்ந்து கண்ணீர் வடிக்க முடியாத நேரங்களாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் 2 கைகளை உயர்த்தி அப்பான்னு கூப்பிட்டா போதும். நான் எதற்காக கையை உயர்த்துகிறேன் என்பது அவருக்கு நல்லா தெரியும். எதற்காக அழுகிறேன் என்பது அவருக்கு நல்லா தெரியும். எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? என்ன நல்லா அவருக்கு தெரியும்னு சொல்லுகிறவங்க. ஆகையினால எந்த காலத்திலையும் நம்முடைய நாவை விட்டு இயேசு என்கிற பேர் மட்டும் பிரியவே கூடாது. ஏசையா, எல்லாரும் அந்த வலது கையை உயர்த்தி சொக்கோப்படுங்க பார்க்கலாம். இயேசுவே இயேசுவே, என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் 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 உம் சமூகம் மேலானது,
உயிரினும் மேலானது உம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது. யார் வேணாலும் கைவிடலாம், ஆனால் இந்த இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அன்றைக்கு சீசர்களை அழைத்தவர். பாதி வழியிலே கொந்தளிப்புகள் வந்தது, பாதி வழியிலே பிரச்சனைகள் வந்தது, ஆனால் அக்கறை வரைக்கும் அவர்களை கொண்டு போய் சேர்த்தவர். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கொந்தளிப்புகள் நம்முடைய வாழ்க்கைக்கு முடிவு அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கொந்தளிப்புகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சாட்சியாக கர்த்தர் மாற செய்ய, நம்முடைய கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு அதை காரணமாக மாற்றுவார். கொந்தளிப்புகள் வந்தவுடனே பின்வாங்கி போகாதிருங்கள். பிரச்சனைகள் வந்தவுடனே பின்வாங்கி போகாதிருங்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் என்னை நடத்த போதுமானவராக இருக்கிறார். என்ன சோதனை வந்தாலும் அவர் என்னை நடத்த போதுமானவராக இருக்கிறார். நீங்க எத்தனை பேர் நம்புகிறீங்க? நம்புகிறவர்கள் தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வந்தாலும் அவர் என்னை நடத்துவார். யார் கைவிட்டாலும் என்னை அவர் நடத்துவார். என்ன பிரச்சனையிலேயும் அவர் என்னை நடத்துவார். என்னை பாதியிலே விட்டு விடவே மாட்டார். அவர் பெயர்தான் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எந்த நேரத்திலையும் சாகணும் என்கிற உணர்வு நமக்கு வரவே கூடாது. உலகத்தானுக்கு வரலாம் சாகணும் என்கிற எண்ணம். நமக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால கர்த்தர் குறித்த நாள் வரைக்கும் இந்த பூமியில வாழணுங்க. தற்கொலை ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால இந்த 2வது ராத்திரி வேளையில ஜனங்களுடைய எண்ணங்களை விட்டு விலகி போவதாக. சாகணும் சாகணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுக்குள்ள அசுத்தாவி இருக்குது. பிசாசின் கிரியைகளை அழிக்கவே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். சாவை வென்றவர் நம்மை வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். நான் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தற்கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னை வாழ வைப்பார். வாழ வைப்பதற்காக தான் என்னை 2வது நாளே கொண்டு வந்தார். நான் சாக மாட்டேன், நான் பிழைத்திருப்பேன், ஜீவன் உள்ளோர் தேசத்தில் நடப்பேன், ஜீவிக்க பண்ணுகிற கர்த்தருடைய நாமத்தை சொல்லி உயர்த்துவேன். அவர்கள் மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவரே வருகிற திங்கக்கிழமையில யாரும் சாக கூடாதுன்னு சொல்லி. புரியலையோ? ஏன் திங்கக்கிழமையில சாக கூடாது? திங்கக்கிழமையில ஒருத்தர் சொல்றாரு, ஒரு அம்மா சொல்லுது, இவங்க மட்டும் ஜெயிக்கலன்னா நானும் விஷத்தை குடிச்சு. நீங்களும் பார்த்தீங்களோ? மொபைல்ல பார்த்தீங்களா? நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இது ஒரு தற்கொலை ஆவி எங்க தமிழ்நாட்டில் கிரியை செய்யவே கூடாது. வெற்றியும் தோல்வியும் நிச்சயம் சகஜம். ஒரு ஆள் ஜெயிச்சாங்கன்னா ஒரு ஆள் தோற்றுதான் ஆகணும், ஒரு ஆள் தோற்றாங்கன்னா ஒரு ஆள் ஜெயிச்சுதான் ஆகணும், இல்லையா? மரணம் ஒரு தீர்வு அல்ல. ஆண்டவர் நம்மை ஜெயமாக நடத்துவாராக. இந்த பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகளுக்கு தமிழ்நாட்டை ஆண்டவர் விலக்கி காப்பாராக. காக்கணும்னு சொல்லுகிறவங்க கரத்தை உயர்த்தி சோத்திரப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, இந்த பொல்லாத ஆவிகளுக்கு எங்க தமிழ்நாட்டை விலக்கி காப்பீராக. தற்கொலை ஆவிகளுக்கு விலக்கி காப்பீராக. மரண தூதனுக்கு விலக்கி காப்பீராக. இந்த அசுத்த ஆவிகளுக்கு விலக்கி காப்பீராக. எங்கள் தமிழ்நாட்டில் கர்த்தருடைய தூதனை அனுப்புவீராக. பாதுகாக்கிற தூதர்களை அனுப்புவீராக. எல்லார் மேலே ஆண்டவருடைய கரம் இருப்பதாக. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் சொல்லுகிறீங்க ஆண்டவருக்கு சித்தமானவர்கள் ஜெயிப்பார்களாக?
எல்லாரும் ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் என்ன தெரியுமா சொன்னேன் எங்க சர்ச்சில்? டேய், இப்போ எல்லாரும் என்ன கவனிங்க, நிக்கட்டும். அப்போ இந்த கூட்டத்தில் 2 பாஸ்டரை எழுப்பியாச்சு ஆண்டவர். எல்லாரும் என்ன பார்த்துக்கிடுங்க. நான் என் சர்ச்சில் என்ன தெரியுமா சொன்னேன்? நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஓட்டு போடணும். ஆனால் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொன்னால், உங்களுக்கு பிடிச்ச ஆளுக்கு ஓட்டு போடணும். அதில் நிற்கிற எல்லாரையும் பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஒவ்வொரு ஓட்டை போடுங்க. எல்லாத்துலேயும் ஓடுறோம். ஆனால் கண்டிப்பாக ஓட்டு என்ன செஞ்சிருங்க. நாங்கள் இவருக்கு போடு அவருக்கு போடாதுன்னு சொல்கிறதுக்கு ஆண்டவர் எங்களை வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு பிடிச்ச ஆளுக்கு நீங்கள் போடுங்க, எனக்கு பிடிச்ச ஆளுக்கு நான் போடுவேன். ஆனால் ஆண்டோடைய கிருபையினால் நான் ஓட்டு போடுற ஆள் பாஸ் ஆக மாட்டாங்க. ஆமாம், கொஞ்ச நாளாகவே பார்த்துட்டு இருக்கிறேன். நான் ஓட்டு போடுற ஆள் ஜெயிக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், யார் தோப்பாங்களோ அவங்களுக்கு பென்னி சேவியர் பாஸ்டர் ஓட்டு போட்டிருப்பாருன்னு நினச்சிக்கோங்கன்னா. எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியும், ராஜ்யம் கர்த்தருடையது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு துணை கர்த்தர் தான். அதை நம்புகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு தேவை, எந்த ராஜ்யம் வந்தாலும் நமக்கு தேவ ராஜ்யம் வருவதாக, சுவிசேஷத்துடைய வாசல்கள் திறக்கப்படுவதாக, மகிமை தேசத்தின் மேல வெளிப்படுவதாக. நீங்க எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்ப எல்லாரும் என்ன கவனிங்க, நான் மெதுவாகவே பேசுகிறேன். நேற்றைய தினத்தில் இயேசு யார் என்று சொன்னால், எனக்கு பதிலாக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு பதிலாக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து. சத்தமா சொல்லுங்க, பதிலாக அடிக்கப்பட்ட இயேசு. இன்றைக்கு இயேசு யார் அப்படின்னு சொன்னா, நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு வாட்டி கூட. ஆமா, நான் மெல்ல பேசுவேன். எல்லாரும் விழிப்பாக இருக்கணும்னா, யாரும் கண்ணை மூடி எனக்காக அங்கே உட்காந்து ஜெபிக்கக்கூடாது. கண்ணை திறந்து நீங்கள் ஜெபிக்கலாம், யாரும் கண்ணை மூடக்கூடாது. நம்முடைய ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக பெயர்கள் உண்டு. அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்றெல்லாம் நிறைய பெயர்கள் உண்டு. அதில் ஒரு நல்ல பெயர் என்னவென்றால், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன தெரியுமா சொன்னார்? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்னு சொன்னார். இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷனுக்கு ஏன் தெரியுமா இயேசு கிறிஸ்து தேவை? இந்த உலகத்தில் நம்மை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஆமா தானா இல்லையா? இந்த பிள்ளைகளை மேய்க்கிறதுக்கு ஒரு பெற்றோர் தேவை இல்லையா? சகோதரனை மேய்ப்பதற்கு ஒரு மனைவி தேவை. ஒரு மனைவியை மேய்ப்பதற்கு ஒரு புருஷனார் தேவை இல்லையா? நம்ம யாராவது ஒரு ஆள் மேய்க்கணும். இல்லைன்னா, நம்ம கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா நம்ம கெட்டு போயிடும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார். அவருடைய பேர் தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய பேர் தான் இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமானது யார் என்று கேட்டால், இயேசு தான் எனக்கு ரொம்ப அத்தியாவசியமான தேவை. இயேசு தான் என்னுடைய அவசரமான தேவை. இப்போ அந்த 23ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை நீங்கள் எடுத்து வச்சு அந்த மனப்பாடமாக கூட நமக்கு தெரியும். சொல்லுங்க பார்க்கல, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இப்போ நான் இந்த சங்கீதத்தை எழுதினது யாரு? இந்த சங்கீதத்தை எழுதினது யாரு? தாவீது. தாவீது என்ன தெரியுமா சொல்றாரு? எல்லாரும் என்னைய பாருங்க, எனக்கு கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி அடையேன். அப்படிங்கிறதுக்கு சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு குறைவு இல்லை என்றுதான் அர்த்தம். திருவிவிலியம் இருக்கு தெரியுமா? திருவிவிலியம் ஆர்சி பைபிள்ல அதில் எப்படி தெரியுமா இருக்கு? ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறை இல்லை. உண்மையான அந்த வசனத்துடைய ஆங்கிலத்திலும் அப்படித்தான் இருக்கிறது.
ஐ ஷால் நாட் வாண்ட், எனக்கு குறைவு என்பது இல்லை அப்படின்னு தான் இருக்கிறது. எனக்கு குறைவு இல்லை அப்படின்னு இப்ப சொல்றது யார் தெரியுமா? தாவீது தானே சொன்னாரு. அவருடைய வாழ்க்கையில குறைவு இருந்துச்சான்னு கேட்டா குறைவு இருந்துச்சு. தாவீதுடைய வாழ்க்கையில குறையே இல்லையா? குறை இருந்துச்சா இல்லையா சொல்லுங்க? இருந்துச்சுங்க. மனைவி மீகாலுக்கு சாகிறது வரைக்கும் பிள்ளை இல்லை, குறைதானே. சொந்த மகன் தன்னை துரத்துறார், குறைதானே. சொந்த மாமா தனக்கு எதிராக எழும்புகிறார், பட்டயத்தோட விரட்டுகிறார், குறைதானே. ஆனால் அவர் ஒன்றை மட்டும் அறிந்து கொண்டார், என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு குறைவுகள் இருந்தாலும் எனக்கு கர்த்தர் மேய்ப்பரா இருந்தா போதும், எனக்கு குறைவுகள் குறைவாகவே இருக்காது. நிறைவானவர் வரும்போது குறைவானவைகள் ஒளிந்து போய்விடும். இப்போ உங்களுக்கு என்ன தேவை? ஆண்டவரே என் குறைய மாற்றுங்க, ஆண்டவரே என் குறைய மாற்றுங்கப்பா. ஏங்க அது குறைவு இது குறைவு? மனுஷன் என்னை தான் நிறைவாக வாழ்ந்தான் சொல்லுங்க பார்க்கலாம். வடி வாழ்புறத்தில் உள்ளவங்க சொல்லுங்க. நம்ம என்னை தான் நிறைவாக வாழ்ந்தோம். மனுஷன் ஒரு நாளும் நிறைவாக வாழவே மாட்டான் தெரியுமா? நிறைவாக வாழவே மாட்டான். இன்னைக்கு இப்படி இருக்கிறோம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஐயா ஒருவர் எதற்காக தெரியுமா ஜெபித்திருப்பார்? ஒரு 30 வருஷம் வச்சுக்கோமே. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஐயா எப்படி ஜெபிச்சிருப்பார்? ஆண்டவரே எனக்கு வேலைக்கு போறதற்கு ஒரு சைக்கிளை தாரும் ஆண்டவரேன்னு கேட்டார். ஆமா தானே இல்லையா? சைக்கிளை தாரும் ஆண்டவரேன்னு கேட்டார். ஆண்டவர் சைக்கிளை கொடுத்தா ஒரு 2 வருஷம் இல்லை 5 வருஷம் சைக்கிளை ஓட்டின பிறகு கேட்டார், ஆண்டவரே எனக்கு இன்னொரு மோட்டார் சைக்கிளை தாரும் ஆண்டவரேன்னு கேட்டார். அதையும் கொடுத்தார். அதையும் கொடுத்த பிறகு அடுத்ததாக கேட்டார், ஆண்டவரே எனக்கு ஒரு காரை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டார். இப்போ பைக் இருக்கிற ஆளுக்கு கார் இல்லாதது குறை, சைக்கிள் இருக்கிற ஆளுக்கு பைக் இல்லாதது குறை. நமக்கு என்றைக்கு தான் நிறைவாக மனுஷன் வாழ்வான்னு நினைக்கிறீங்க? ஓலை குடிசை வீட்டில் இருக்கும்போது ஐயோ மழை பெஞ்சா நனையாம இருக்கிறதுக்கு ஒரு சீட்டு போட்ட வீடு இருந்துச்சுன்னா நான் நிறைவாக இருப்போன்னு சொன்னோம். சீட்டு வந்த உடனே என்ன வந்துச்சு? ஆண்டவர் என்ன தந்தாரு? சீட்டு போட்ட வீடை தந்திருக்கிறாரு. அவளுக்கு மட்டும் நல்ல வீடை கொடுத்துருக்காரு. அந்த ஒரு மாடி வீடை எனக்கு மட்டும் தரமாட்டாரா? சரி பின்னண்டா நீயும் வச்சுக்க, நமக்கு கொடுத்தாரு. இப்போ மாடி வந்த உடனே எனக்கு மட்டும் ஒரு மாடியை கொடுத்தாரு, அவங்களுக்கு மட்டும் 2 மாடியை கொடுத்தாரு. என்னைக்காவது நிறைவா நம்ம வாழ்ந்தோமா? நிறைவா வாழ்ந்தோமா? இந்த அண்ணனை பாருங்க, ஒரு கேமரா மொபைல்ல வச்சு லைவ் போட்டாரு. நான் வரும்போது என்ன பார்த்துக்கிடுங்க. நான் இந்த போன இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை என்னைக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னால செவ்வாய்க்கிழமையில சென்னையில் ஏசியா ஆவடி இருக்கு இல்லையா, ஏசியா தோமஸ் ராஜ் பாஸ்டருக்கு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அங்க கூட எவ்வளவு கேமரா இல்லை. உண்மையா பாஸ்டர்? இந்த செவ்வாய்க்கிழமை ஏசியா ஆவடியில் இருந்து அங்க கூட இவ்வளவு கேமரா இல்லை. இங்க பாருங்க, சுத்தி 360 டிகிரி தோத்து போயிடும். இப்ப இந்த அண்ணனை கூப்பிட்டு தனியை கூப்பிட்டு கேளுங்க, அவர் சொல்லுவார், இன்னும் 2 கேமராக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு. இன்னும் 2 கேமரா ஆண்டவர் என்னைக்கு தருவாரு? மனுஷன் என்னைக்கு நிறைவா வாழுவாருன்னு கேட்டா மனுஷனுக்கு ஒரு நாள் நிறைவு வராது. உங்களுக்கு ஒன்ன சொல்லுகிறேன், நமக்கு ஒருவர் மட்டும் இருந்தாதான் நமக்கு நிறைவா வாழ முடியும். என் கர்த்தராகிய இயேசு எனக்கு நல்ல மேய்ப்பராக இருப்பாரே, ஆனால் எனக்கு என்ன குறைவு இருந்தாலும் எனக்கு குறைவாகவே தெரியாது. அவர் என்னோடு இருக்கிறது எனக்கு ஒரு நிறைவாக இருக்கும். அதை சொல்லுகிறவங்க, அந்த இயேசு எனக்கு மேய்ப்பனாக இருந்தா போதும்னு சொல்லுகிறவங்க அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நல்மேய்ப்பரே நம்பிக்கை நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கை நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மை தானே பின்தொடர்ந்தே
உம் தோளில் தான் நான் இருப்பேன், உம்மை தானே பின்தொடர்ந்தே. உம் தோளில் தான் நான் இருப்பேன், தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். காலம் முழுவதும் எனக்கு அது குறை, எனக்கு இது குறை, எனக்கு அது குறை. நாங்களும் பார்க்கிறோமே, சில ஐயா மாதிரி பார்த்துருக்கீங்களா, அம்மா மாதிரி பார்த்துருக்கீங்களா? முதல்ல சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் எப்படியாவது சர்ச்சுக்கு ஒழுங்கா வருவேன், ஆனா என் பிள்ளைக்கு +2 படிப்பு முடிஞ்ச உடனே வருவேன்னா, எக்ஸாம் எழுதின உடனே வருவேன்னா. சரி, அப்புறம் சொல்லுவாங்க, என்னம்மா ஆளை காணல, பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறேன், கல்யாணம் ரெடி பண்ணி ஆன உடனே வருவேன்னா. சரி, அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு என்னம்மா ஆளை காணல, உடனே சொல்லுவாங்க, பிள்ளை விசேஷமா இருக்கிறா, ஒரு பேர பிள்ளைய கையில் எடுத்துட்டு வர்றேன்னா. அப்புறம் சொல்லுவாங்க, பேர பிள்ளை இப்போ நான் தான் ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு வர்றேன், ஜெபம் பண்ணிக்கோங்கன்னா. இது இயேசு வர்றது வரைக்கும் இது சர்ச்சுக்கு வராது. வாழ்நாள் முழுவதும் அது குறை இது குறை, இதையே பார்த்து பார்த்து நம்ம இருப்போம். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, கண்ணுக்கு முன்னால் நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா குறை குறையாகத்தான் இருக்கும். 1 கோடி அக்கௌண்ட்டில் வச்சிருக்கிற மனுஷன்கிட்ட கேட்டால் சொல்லுவார், இன்னும் ஒரு 10 லட்சம் போட்டாதான் எனக்கு வண்டி ஓடணும். அவருக்கு அது குறையாக இருக்கும். என் வாழ்க்கையில் சுற்றிலும் 1000 குறைவுகள் இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒருவர் அத்தியாவசியமான தேவை, நிறைவான இயேசு கிறிஸ்து நமக்கு தேவை. எனக்கு நிறைவானவர் எனக்கு தேவை. நிறைவானவர் என்னோடு கூட இருப்பாரே, ஆனால் சகல குறைவுகளையும் எடுத்து போட அவர் வல்லவராக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த 2வது ராத்திரி வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், குறையே சொல்லி 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 புலம்பாதிருங்கள், குறையே சொல்லி சொல்லி குழம்பாதிருங்கள். நிறைவான இயேசு எனக்கு போதும்னு சொல்லுகிறவங்க 2 கையை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். இயேசுவே இயேசுவே, மைனர்ல வந்துருங்க, எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே. நீங்க ஆசீர்வாதத்திலெல்லாம் பெரிய ஆசீர்வாதம், எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், என்னை நடத்துகிற ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். அதுதான் எனக்கு நன்மைகளிலும் பெரிய நன்மை, மேன்மையிலும் பெரிய மேன்மை, ஆசீர்வாதத்திலும் பெரிய ஆசீர்வாதம். அதை கர்த்தர் எனக்கு தருவாராக. ஹல்லேலூயா. என்னை கவனிங்க, அந்த மேய்ப்பன் கர்த்தர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறதுனால எனக்கு கிடைக்கிற 1-2 ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். 1வது ஆசீர்வாதம் என்னவென்றால், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சிட்சை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சிட்சை. உலகத்தில் இருக்கிறவரை ஆண்டவர் சிட்சிப்பது இல்லை, மந்தையில் இருக்கிறவரை ஆண்டவர் சிட்சிக்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம், சிட்சை. இப்ப பாருங்க, எத்தனை பெற்றோர் பிள்ளைகளுக்கு அடி கொடுப்பீங்க? அடி, நாங்க அடி கொடுப்போம்னு சொல்கிற பெற்றோர் கையை எடுத்து காமிங்க பார்க்கலாம். அடிப்போன்னு சொல்லுகிறோம். எதுக்காக அடிக்கிறீங்க? எதுக்காக அடிக்கிறீங்க? நம்ம கோபத்தை எல்லாம் தீர்க்கிறதுக்காக அடிக்கிறோம். அப்ப நம்ம எதுக்காக நம்ம பிள்ளை அடிக்கிறோம்? இல்ல உங்க பிள்ளை தப்பு பண்ண உடனே பாளையங்கோட்டை ஜெயிலில் பிடிச்சி போடுவா பார்க்குறோம். இந்த பையன் ரொம்ப தப்பு பண்ணுறான், இவனை பிடிச்சி நான் இனி நேர போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் அவனை பாளையங்கோட்டை ஜெயிலில் போடணும்னு நம்ம சொல்கிறோம். இல்லை, ஏன்? அவன்
எனக்கு பிள்ளையா மாறுறதுனால அவனுக்கு 2 அடியை போட்டு 2 தட்டை போட்டு இனிமேலால் இதை பண்ணாதடான்னு சொல்லி நம்ம பக்கத்திலே வச்சிருக்கிறோம் இல்லையா, பக்கத்திலே வச்சிருக்கிறோம் இல்லையா. அதே போல ஆண்டவருடைய நமக்கு என்றைக்கு அவர் மேய்ப்பனாக மாறுகிறாரோ அவரிடத்திலே 2 உண்டு, கோலும் தடியும் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, கோலும் தடியும் என்னை தேற்றும். சத்தமா சொல்லி பாருங்க, கோலும் தடியும் என்னை தேற்றும். இங்க பாருங்க, ரட்சிக்கப்படாதவங்களை ஆண்டவர் அடிக்கவே மாட்டார், ரட்சிக்கப்பட்டவங்களை தான் முதல்ல அடிப்பார். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிக்ஷிக்கிற நல்ல மேய்ப்பனுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கோல் பார்த்துருக்கீங்களா? கோல் பார்த்துருக்கீங்களா? என்ன பார்த்துக்கிடுங்க, நான் சொல்லி தரேன். அப்படியே ஒரு குச்சி மாதிரி இருக்கும், மேலே எப்படி கொஞ்சம் வளைஞ்சிரும் இந்த கோல். இது எதுக்காக இந்த கோலை வச்சிருப்பாருன்னு சொன்னா, இந்த வளைஞ்ச இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வளைந்த இடத்த மேய்ப்பன் இப்படி கையில் வச்சு இப்படியே பிடிச்சிக்கிட்டே வருவார். முதல்ல தனக்கு முன்னால் இருக்கிற ஆடுகள் எல்லாம் பார்ப்பார். எங்க இந்த ஆடு கொஞ்சமா அங்க வழி விலகி அங்க தள்ளி போகுதோ அப்ப இந்த பெரிய கோல் எடுத்து இப்படி இப்படி தட்டுவார், நைஸா தட்டுவார். ஆனா நைஸா தட்டுறதான நேரத்திலையும் சில ஆடுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. இது சொல்ல என்னையா இவர் பெரிய இவரான்னு சொல்லிக்கிட்டு அதையும் தாண்டி இப்படி குதிச்சு போறதுக்கு நிற்கும். அப்படி நினைக்கிறதான நேரத்தில் இந்த மேய்ப்பன் என்ன தெரியுமா செய்வார், நீ குதிச்சா போற, கொஞ்சம் கூட வேகமா சுள்ளன்னு ஒரு அடி கொடுப்பார். அடிச்சது எதற்காக? சாகனோன்னு அடிச்சாரு, சாகனோன்னு அடிச்சாரு. அதை கொல்ல அவருக்கு தெரியாது, இல்ல கழுத்தை பிடிச்சா அது செத்துடும். ஒரு அடி கொடுத்தது திரும்ப அதை மந்தையில கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அடிச்சு பார்ப்பார். கேட்கலையா, அந்த பெரிய கோலை நேரம் அப்படி திருப்பி போடுவார். திருப்பி பார்த்தா வளைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்த வச்சு காலை பிடிச்சி இப்படி இழுத்து பார்ப்பார். அதுலயும் கேட்கலன்னு சொன்னா நொறுக்கி விட்டுருவார். நான் இப்ப சொல்லட்டுமா, அந்த நல்ல மேய்ப்பன் தான் எனக்கும் மேய்ப்பன். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ஆண்டவரே நீர் என்ன தப்பு பண்ணா என்னை அடிப்பீராக, என்னை கண்டிப்பீராக, என்னை உணர்த்துவீராக, என்னை எச்சரிப்பீராக என்று விரும்புகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஏன் தெரியுமா, அந்த இயேசு எனக்கு மேய்ப்பனா வேணும். இந்த நல்ல இயேசு, நான் அப்படியே போயிட்டேன்னு சொன்னா எங்கிட்டாவது வண்டியில் அடிபட்டு செத்துருவேங்க, எங்கிட்டாவது போய் சத்துரு கொண்டு போயிடுவாங்க. சிக்கிற சிங்கம் போல சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான். அவன் வாய்க்கு என்னை காப்பாற்றுவதற்காகவே அவர் என்னை அடிக்கிறார். அவன் கைக்கு என்னை தப்புவிப்பதற்காகவே என்னை அடிக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஏன் எனக்கு ஆண்டவர் மேய்ப்பனாக வேணும்னு சொன்னா, இந்த பாவ உலகத்துல நான் அவர் மந்தையில மட்டும் இருப்பேன்னு சொன்னா எந்த பாவமும் என்னை தொடாமல் என்னை அணைத்து அழகாக பத்திரமாக தட்டி கொட்டி இழுத்து என்னை சேர்த்து கொண்டு அந்த நித்திய ராஜ்யம் வரைக்கும் என்னை கொண்டு போய் சேர்க்கிற நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஏன் தெரியுமா, சிலர் ஆண்டவர் அடிக்கிறார், அந்த அடிச்சது நம்மை கொல்லுவதற்காக அல்ல, நம்மை அவர் பக்கத்திலே வைத்திருப்பதற்காக. ஆண்டவர்கிட்ட அடி வாங்கினவங்க மட்டும் கையை வருத்தி காமிங்க பார்க்கலாம். அடி வாங்கினவங்க கையை வருத்தி காமிங்க பார்க்கலாம். நான் அடி வாங்கி இருக்கிறேன்னு சொல்லுகிறவங்க கையை வருத்தி காமிங்க. இங்க பாருங்க, நான் கையை வருத்தி இருக்கிறேன், ரொம்ப அடி வாங்கி இருக்கிறேன். ஆண்டவர் என்ன அடிச்சு தோச்சு தொங்க விட்டுருக்கிறாரு, அந்த அளவுக்கு அடி வாங்கி இருக்கிறேன். நான் எப்படி தெரியுமா அடி வாங்கினேன் அதை சொல்றேன். நான் எனக்கு இந்த திருநெல்வேலி என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. இந்த சென்ட் ஜான்ஸ் காலேஜில் தான் நான் படித்தேன், திருநெல்வேலி பாளையங்கோட்டையில். இங்கே படிக்கிறதான நேரத்தில் நான் பயங்கர ஆண்டவரை விட்டு விலகி போய் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமாக எனக்கு மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய நண்பர்கள் உண்டு. இப்போ ஆண்டவர் என்ன ஊழியத்துக்காக அழைக்கிறார். வாடா பென்னி சேவியர், நீ ஊழியத்துக்கு வான்னு அழைக்கிறார். நான் சொன்னேன் வரமாட்டேன்னு சொல்லி. நான் ஊழியத்துக்கா நான் வரல, நான் வரவே மாட்டேன்.
ஆண்டவர் என்ன முதல்ல அழகாக தட்டி தட்டி பார்த்தாரு. வாடா வாடான்னு சொல்லி, உங்கள் முன்னால் என்னென்ன பிரசங்கம் பண்ணுகிறேன் நான் 6 விபத்தில் சாகாத ஆளாக என்னை ஆண்டவர் அடிச்சு ஒட்டச்சு. இப்போதான் எனக்கு தெரியுது, என்னை அடிக்க தெரிஞ்சவருக்கு என்னை கொல்ல தெரியும். ஆனால் என்னுடைய சாவை விரும்பாமல் நான் வாழ வேண்டுமெனவே விரும்புகிற நல்ல ஒரு ஆண்டவர், நல்ல ஆண்டவர். அவ்வளவு அடி வாங்கின அனுபவத்தோடு சொல்றேன். திங்கக்கிழமையிலிருந்து உங்களையும் கர்த்தர் அடிக்க தொடங்குவாராக என்று மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஐயா, சில அடி நம்மளை சில அடி கொடுத்தாதான் ஐயா நம்ம பரலோகத்துக்கு வந்து சேரும். ஐயா, உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குதிரைக்கு ஏன் கொம்பு கொடுக்கல? அப்படி ஒன்று உண்டா? குதிரை இருக்கு இல்லையாம்மா, அதுக்கு கொம்பு கிடையாது தெரியுமா? அது ஏன் தெரியுமா கொம்பு கொடுக்கல? அதுக்கு மட்டும் கொம்பு கொடுத்துருந்தா உலகத்தில் உள்ள எல்லாரையும் போட்டு மேய்ஞ்சிரும். ஆகையினால தான் அதுக்கு கொம்பு கொடுக்கல. ஆரம்பத்திலே வெட்டி விட்டுட்டாரு. என்ன ஆரம்பத்திலே வெட்டி 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 விடுறதுக்கு காரணம் என்னன்னா, நான் மட்டும் நல்லா இருந்திருப்பேன்னு சொன்னா உலகத்தையே மேய்ஞ்சி போயிருப்பேன். ஆண்டவரே யார் இவர்னு கேட்டிருப்பேன். என்னை எங்க வைக்கணுமோ அவர் அங்க என்ன வச்சிருக்கிறாரு, எங்க தட்டணுமோ அங்க என்ன தட்டி வச்சிருக்கிறாரு, எங்க அடைக்கணுமோ அங்க அடைச்சு வச்சிருக்கிறாரு, எங்க உடைக்கணுமோ அங்க என்ன உடைச்சு வச்சிருக்கிறாரு. எல்லாம் அவருடைய நன்மைக்கு, அவருடைய என்னுடைய நன்மைக்கு, எல்லாம் தேவ ராஜ்யத்துடைய நன்மைக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? ஆண்டவர் என்ன சரியாத்தான் நடத்துறாருன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். என்ன நல்லாத்தான் நடத்துறாரு, சரியாத்தான் நடத்துறாரு. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். என்னை அடிச்சாதான் நான் திருந்துவேன்னா என்னை அடிப்பார். சில பிள்ளைகளை வந்து கொஞ்சம் திட்டுனாலே திருந்திடும் பார்த்தீங்களா? அவங்கள பிரசங்கத்தில் பாஸ்டரை வச்சு 2 திட்டு திருத்தி சரியாக்கிடுவார். அது திட்டுனாலே சரியாகிடும். இனி சிலரை பார்த்தீங்களா, திட்டுனா சரியாகாது, அடிச்சாதான் சரியாகும். அது ஆண்டவர் வெளியே கொண்டு வச்சு அடிப்பார். ஞாயிற்றுக்கிழமை அடிப்பார்னு சொல்லுவார், திங்கக்கிழமை எங்கேயாவது கொண்டு வச்சு அடிப்பார். எல்லாரும் என்ன கவனிங்க, நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தரேன் பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பர்னு சொன்னார் இல்லையா? நான் அதுக்கு இடையில இன்னொரு காரியத்தை கூட உங்களுக்கிடையே புரிந்து கொள்ளுதலுக்காக சொல்லுகிறேன். கர்த்தர் எல்லாரும் இந்த வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் சொல்றது அப்படியே சொல்ல 3 காரியம் சொல்லணும். தெய்வ நல்ல குயவன், சத்தமா சொல்லுங்க, குயவன், தட்டான், வண்ணான். 3 சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3. இனி ஒரு வாட்டி கூட சொல்லுங்க, குயவன், தட்டான், வண்ணான். இது 3 பைபிள்ல இருக்கா? ஐயா நல்ல பைபிள் வாசிக்கணும்னா நான் இப்போ விஷயத்தை சொல்ல. எரேமியா 18 குயவன் இருக்கு. நீதிமொழிகள் 25:4 வெள்ளியிலிருந்து களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும்னு சொல்லி நீதிமொழிகள் 25:4 இருக்கு. வண்ணானுடைய சவுக்காரத்தை போல இருப்பார்னு சொல்லி மல்கியா 2வது அதிகாரத்தில் இருக்கு. இப்போ எல்லாரும் என்ன கவனிங்க, எல்லாரும் என்னையே பார்த்துக்கிடுங்கன்னா, எல்லாரும் என்னையே பார்த்துக்கிடுங்க. நான் இப்படியாக நினைக்கிறேன், சிலருக்கு ஆண்டவர் குயவன், சிலருக்கு ஆண்டவர் தட்டான், சிலருக்கு ஆண்டவர் வண்ணான். நான் ஒன்னொன்னா சொல்ல உங்களுக்கு தெய்வம் யாருன்னு சொல்லிட்டு ஒன்று கையை ஒன்று அசைச்சு ஆமேன்னு சொல்லிக்கிறானா? இப்போ எல்லாரும் என்ன கவனிங்க, வண்ணான் யாரு? மண்ணினால பாண்டத்தை செய்கிறவர், சாரி, மண்ணினால பாண்டத்தை செய்கிறவர் குயவன். யாரு? மண்ணினால பாண்டத்தை செய்கிற குயவன். வெள்ளியினால ஒரு அலங்காரமான கிரீடத்தை செய்கிறவர், அவருடைய பேர் என்ன? தட்டான். துணியை துவைத்து தொங்க விடுகிறவர் யாரு? துவைத்து தொங்க விடுகிறவர் யாரு? வண்ணான். இவங்க 3 பேர். இப்போ இந்த குயவன் களிமண்ணை எங்க தெரியுமா போட்டு பண்படுத்துவார்? எங்க தெரியுமா போட்டு பண்படுத்துவார்? காலில் போட்டு பண்படுத்துவார். எங்க போட்டு பண்படுத்துவார்? காலில் போட்டு பண்படுத்துவார் மண்ணை. தட்டான் தங்கத்தை எங்கே போட்டு தெரியுமா பண்படுத்துவார்? தீக்குள்ள போட்டு பண்படுத்துவார்.
வண்ணான் துணியை எங்க போட்டு தெரியுமா அடிச்சு துவைப்பாரு? கல்லில் போட்டு அடிச்சு துவைப்பார் இல்லையா? சிலரை பார்த்தீங்களா, ஆண்டவர் காலுக்கு கிட்டே வச்சிருப்பாரு. சிலரை ஆண்டவர் தீக்குள்ள கொண்டு போட்டு நடத்துவார். சிலரை எங்கேயாவது அடிச்சு அப்பப்போ துவைச்சி தொங்க விட்டுக்கிட்டே இருப்பார். சரிதானா இல்லையா? நான் பேசுறது உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். புரிஞ்சவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். கரங்கள் அசைத்து நல்ல ஒரு அல்லேலியான்னு சொல்லிருங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு அப்படியே யோசித்து பாருங்க, உங்களை ஆண்டவர் எங்க போட்டு அடிக்கிறாருன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ எல்லாரும் என்ன கவனிங்க, இனி கொஞ்சம் ருசிகரமாக உங்களுக்கு சொல்லி தர பாருங்க. இப்போ ஆள் 3 பேர் இருக்காங்க இல்லையா? இந்த 3 பேர்கிட்டையும் பொருளை ஒன்று மாற்றி கொடுத்து பார்ப்போமா? பொருளை மாற்றி கொடுத்து பார்ப்போமா? இந்த வண்ணானுக்கு கையில் தங்கத்தை கொடுத்தாலோ போய் இருந்து சோப்பு போடுவார், ஒரு அழுக்கும் போகாது இல்லையா? இந்த தட்டானுக்கு கையில் இந்த துணியை கொடுத்தாலோ ஒரே நாளையில தூக்கி அடுப்பில் போடுவார், அதோட அந்த ஆத்துமா போவோம், அதுக்கு சர்ச்சைக்கே வராது. புரியுதா? எடுத்த எடுப்பில் நம்ம அடுப்பில் போட்டு துவைச்சி எடுப்போம், அதுக்கப்புறம் பார்த்தா ஆளே காணாது, அது அங்கே போச்சு அங்கே போயிடும். அப்போ எனக்கு இந்த இயேசுவே வேண்டான்னு சொல்லி வாடிடும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்களா, எவ்வளவு தான் மிதிச்சாலும் அந்த சாரி இப்படி வர்றேன்னு இந்த தங்கத்தை எடுத்து குயவனுக்கு கையில் போட்டாலும் அவர் காலில் போட்டு மிதிப்பார், அது ஒன்றும் சரியாகாது. நான் இப்படி சொல்லுகிறேன், என்னை எப்படி சிக்ஷிக்க வேண்டும் என்று சொல்லி என்னை உண்டாக்கினவருக்கு நல்லா தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும்னு சொல்லுகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் என்னை எங்கே வைத்து சரிப்படுத்த வேண்டுமோ அங்கே வைத்து என்னை சரிப்படுத்தும் என்று சொல்லுகிறவர்கள் 2 கையை ஒன்று உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நீர் எங்கே வைத்து சரிப்படுத்த வேண்டுமோ அங்கே வைத்து என்னை சரிப்படுத்துவீராக, என்னை சரிப்படுத்துவீராக. உமக்கு பிரியமானதை செய்ய தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. ஓ நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக சம்பவே, அக்கினி சம்பவே, என்றும் தெய்வமே துணையாளரே. மேக சம்பவே, அக்கினி சம்பவே, என்றும் தெய்வமே துணையாளரே. ஆனால் ஒன்று மட்டும் நடக்குங்க. குயவன் தன்னுடைய மனதிலே ஒன்றை கற்பனை பண்ணி வைத்துவிட்டு இந்த மண்ணை இந்த பாண்டமாக மாற்ற வேண்டும் என்று சிந்தித்து வைத்துவிட்டு தான் காலிலே போட்டு மிதிக்கிறார். என்னை சில நேரத்தில் ஆண்டவர் மிதிப்பது என்னை விலையேற பெற்றவனாக மாற்ற வேண்டும் என்பதை மனதிலே கண்டவராக தான் என்னை மிதிக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீர் என்னை மிதிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நமக்கு எல்லாருக்கும் வாக்கு தத்துவம் உண்டு. என்ன? நீ தேவனுடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருப்பாயின்னு வாக்கு தத்துவம் உண்டு. ஒரு கிரீடம் ராஜாவுக்கு கைக்கு வர்றதுக்கு முன்னால இந்த தங்கம் முதல்ல அடுப்புக்குள்ள வரணும், நெருப்புக்குள்ள வரணும். இந்த தட்டான் இந்த தங்கத்தை அந்த தீக்குள்ளே போட்டு சுடுகிறதான நேரத்தில் இந்த மனுஷனுக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு கிரீடத்தை மனக்கண்களிலே கண்டுதான் இதை போட்டு எரி எரி எரின்னு எரிக்கிறார். அவ்வளவு சுடுறதுக்கு பின்னால யாருக்கெல்லாம் ஆண்டவர் நான் ஆண்டோடைய கையில கிரீடமா மாறணும்னு நினைக்கிறேனோ எல்லாரும் நினைச்சுக்கோங்க, அந்த அந்த வாக்குத்தத்தம் யாருக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரோ அத்தனை பேரையும் தீக்குள்ளாக கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். முடிவிலே மகிமையான கிரீடமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார்.
முடிவு மகிமையாக தான் கர்த்தர் நடத்துவார். ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், முடிவு சம்பூரணமாக இருக்குங்க. ஒரே நாளில் என்னை அப்படியே கொண்டு போய் கிரீடமாக மாற்ற முடியாது. தரம் கெட்டவனாக நான் இருப்பேன், குவாலிட்டி இல்லாதவனாக இருப்பேன், குறைவுள்ளவனாக இருப்பேன். என்னை புடமிடுவது நல்லது, என்னை புடமிட்டது நல்லது, என்னை அடித்தது நல்லது, என்னை சிட்சித்தது நல்லது. என்னை சிட்சிக்க 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 நான் குவாலிட்டி உள்ளவனாக மாறினேன், நான் தரம் உள்ளவனாக மாறினேன், தெய்வத்துக்கு உபயோகம் உள்ளவனாக மாறினேன். என்னை சிட்சிப்பதற்காக நன்றி என்று சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேல கையை தட்டி, தலைக்கு மேல கையை தட்டி ஆமென், இவர் நல்ல மேய்ப்பர், என்னை சிட்சித்து நடத்துகிறவர். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். எல்லாரையும் ஆண்டவர் உபத்திரவத்தின் வழியாக நடத்துவது இல்லை. சிலரை உபத்திரவத்தின் வழியாக நடத்துகிறார் என்றால் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் மகிமையாக அவருடைய கரத்தில் ஒரு நாள் வரப்போகிறீர்கள். ஒரு நாள் ராஜாவுடைய கையிலே கொண்டு வரப்போகிறார். கொண்டு வருவதற்கு முன்பாக நெருப்புக்குள்ளாக நடத்துகிறார். கொண்டு வருவதற்கு முன்பாக காலில் போட்டு மிதிக்கிறார். கொண்டு வருவதற்கு முன்பாக அடித்து துவைக்கிறார். எல்லாம் என்னுடைய நன்மைக்காகவே. நல்ல மேய்ப்பனுடைய பெரிய குணம் என்னவென்றால் அவர் சிட்சிக்கிறார். இங்க பாருங்க, என்ன பாருங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, ஆடுக்கு அறிவு கூடையா மேய்ப்பனுக்கு அறிவு கூடையா? ஆடு வளர்க்குறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டில் ஆடு நிற்கிறேன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். யோசிக்காமல் கையை உயர்த்துங்களேன். கேட்டுறவா போகிறேன், தந்தா வேண்டாம் நான் சொல்ல போகிறோம். இப்போ நல்ல கவனிங்க. இப்போ அம்மா ஆடு வளர்க்குறீங்க இல்லையாம்மா, முன் வரிசையில் மாட்டினதற்காக நன்றி. அம்மா, அந்த நீங்கள் வளர்க்குற ஆடுக்கு அறிவு கூடையா? யோசித்து சொல்லணும். நடத்துகிற மேய்ப்பனுக்கு அறிவு கூடையா? மேய்ப்பனுக்கு தானே அறிவு கூட. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். உங்கள் ஆடு என்னைக்காவது உங்ககிட்ட கேட்டுச்சா நாளைக்கு என்ன சாப்பாடு தருவான்னு கேட்டுச்சா? ஆனால் ஆடுக்கு தெரியும், என் மேய்ப்பன் நாளைக்கு சாப்பாடு தருவார்னு தெரியும். சரிதானே இல்லையா? சரிதானே இல்லையா? நம்ம மட்டும் நல்ல மேய்ப்பனுக்கு ஆடா மட்டும் இருந்தால் போதுங்க. எனக்கு தேவையானதை அவர் ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். எனக்கு தேவையானதை அவர் ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். எனக்கு நாளைய தினத்தை குறித்து அவருக்கு நல்லா தெரியுங்க. என் எதிர்காலத்தை குறித்து அவருக்கு நல்லா தெரியுங்க. நான் இப்படி சொல்லட்டுமா, என்னை விட என்னை குறித்து அதிக அக்கறை கொண்டவர் அவரே. என்னை குறித்து அதிக அக்கறை கொண்டவர் அவர்னு சொல்லுகிறவங்க உங்க வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை குறித்து அதிக அக்கறை கொண்டவர் அவரே. என் தேவைகள் அவருக்கு தெரியும், என் சூழ்நிலை அவருக்கு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும், நல்லா தெரியும். அவருக்கு மனதில் என் மந்தைய எந்த ஊரில் கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரிந்தே என்னை அடிக்கிறார். என்னை அடிப்பது அவர் நினைத்த இடத்துல என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்காக, நான் நினைத்த இடத்துக்கு போவதற்காக அல்ல. அவர் எண்ணத்தில் ஒன்று இருக்கிறது, என்னை அந்த இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர் என்னை அடிக்கிறார்.
இப்போ சொல்லலாமா? வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. கைகளை தட்டி பாடலாம் அப்படியே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் வேற யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா பிள்ளையை. ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் தருகிற 1வது ஆசீர்வாதம் என்ன சொன்னேன்? சத்தமா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல மேய்ப்பனுடைய 2வது ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன், அவருடைய நடத்துதல். எல்லாரும் சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க 3வது வசனத்துல, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீரின் பாதையில், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கிறார், நடத்துகிறார். நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க எத்தனை பேர் விரும்புகிறீங்க கர்த்தர் என்னை நடத்தணும்? உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரையாக நடத்துறாங்க, தெரியாதா? நமக்கு இப்ப கொஞ்சம் ஜோமனை தெரிஞ்சா போதும், கொஞ்சம் அந்நிய பாஷை பேச தெரிஞ்சா போதும், கொஞ்சம் வசனம் வாசிக்க தெரிஞ்சா போதும், இப்ப நான் சொல்றத ஆண்டவர் கேட்கணும்னு சொல்லி வந்துடுற. ஒரு நான் அடிக்கடி சொல்ற பாருங்க, ஒரு பையன் ஒருத்தன் ஜோம் பண்ணா பாருங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமான பெண்ணை எனக்கு தாரும் என்றாலும் பக்கத்து வீட்டு பெண்ணையே தாரும். புரிஞ்சா உங்களுக்கு என்னன்னு ஜோம் பண்ணா? உமக்கு சித்தமான ஒரு பெண்ணை தாரும், ஆனாலும் அந்த பக்கத்து வீட்டு பெண்ணையே தாரும்னு. அதாவது இவன் ஒன்ன பார்த்து வச்சிருக்கிறான் ஐயா, அந்த பெண்ணை இப்ப ஆண்டவர் அப்படியே ரெடி பண்ணி இவனுக்கு கொடுக்க வேண்டுமாம். ஒரு காரியத்தை நினைத்துக் கொள்ளுங்கள், நான் என் எதிர்காலத்தை ஆயத்தப்படுத்துவதை விட என் கர்த்தர் எனக்கு அழகான பாதைகளை என்னை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, அழகாய் நடத்துவார், நீதியின் பாதைகளே நடத்துவார். சொல்லுங்க, நேர்த்தியான பாதைகள் நடத்துவார், சரியான பாதைகள் நடத்துவார், தெளிவான பாதைகள் நடத்துவார், நித்திய பாதைகள் நடத்துவார். என்ன அவர் பாதையில போனா என்ன வந்தாலும் அவர் பார்த்து கொள்ளுவார். அவர் பாதையில போனால் என்ன வந்தாலும் அவரே நம்மை தாங்கி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார். பாருங்க, அவருக்கு கூட மட்டும் நின்னுட்டா போதும்னா, அவருக்கு பக்கத்தில் மட்டும் நின்னா போதும். ஆண்டவரே நீர் என்னை அப்படி நடத்தும், நான் கலெக்டரை பார்க்க போறேன், நீர் பேசும், நான் இவரை போறேன் அவரை இல்லப்பா, நான் போக வேண்டிய பாதையை நீங்களே நடத்துங்கன்னு சொல்லி பாருங்க. அவர் அழகா நடத்துவாருங்க, சூப்பரா நடத்துவாருங்க, அருமையாக நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்ப எத்தனை பேர் சொல்லுகிறீங்க அப்படி நடத்துகிற ஒரு தெய்வம் இருப்பாரே, ஆனால் அந்த தெய்வம் எனக்கு வேணும்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். என்ன அழகாய் நடத்துகிற ஒரு தெய்வம் எனக்கு வேணும்னு சொல்லுகிறவங்க வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா, இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. அவர் என்ன அழகா நடத்துவார். நாளை தினத்தில் என்ன சாப்பிடுவோன்னு நமக்கு தெரியும்,
நாளை தினத்தில் என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியாது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியாது. பிள்ளைகள் அடுத்து என்ன படிக்க வைப்பேன் உங்களுக்கு தெரியாது. நான் மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் நினைக்கிறதை விட இந்த நல்ல மேய்ப்பன் அழகாக உங்களை நடத்துவாராக. நீங்கள் திட்டம் பண்ணினதை விட உங்க தலைமுறைகளை மகிமையாக நடத்துவாராக. நீங்கள் விரும்புகிறதை விட உங்க பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ஒன்றை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள், மேய்ப்பனுடைய கையிலே நான் இருக்க விரும்புகிறேன். நான் மேய்ப்பனுடைய அவருடைய நடத்துதலுக்குள்ளாக இருக்க விரும்புகிறேன். இங்க பாருங்க, நானே பார்க்குறேன். இது மே மாதம் இல்லையா? இந்த மே மாதம் முடிஞ்சிட்டேன்னா ஆண்டுடைய முழு நேர ஊழியத்துக்கு வந்து 21 ஆண்டுகள் ஆகிறது. 21 வருஷத்தை முடிச்சிட்டேன். என் வாழ்நாளை 2ஆக பிரித்து பார்த்தா வாழ்நாளில் பெரும் பகுதி இந்த நல்ல மேய்ப்பனுடைய ஊழியத்தை செய்வதற்கு அப்பா எனக்கு கிருபை கொடுத்தார். அந்த அப்பா என்னை நம்புறார். இந்த அப்பா என்னை ரொம்ப நேசிக்கிறார். இந்த அப்பாவுக்கு இதுக்கு ஈடாக என்ன கொடுப்பேனே தெரியல. என்னைக்கோ சாக வேண்டிய நாங்கள், என்னைக்கோ சவப்பட்டியில் கொண்டு போக வேண்டிய என்ன ஜீவனோடு வாழ வச்சிருக்கிறது அப்பாவுடைய நல்ல கிருபை, அப்பாவுடைய தயவு, அப்பாவுடைய இரக்கம். அவர் என்னை ரொம்ப அழகா நடத்துறாருங்க. இத்தனை வருஷத்துல நிறைய சபையை பார்த்தேன், நிறைய தேவ மனிதர்களை பார்த்தேன், நிறைய விசுவாசிகளை பார்த்தேன். நிறைய பேர் கொஞ்சம் அனுபவங்களை கண்ட உடனே ஆண்டவருடைய நடத்துதலை விட்டுட்டாங்க. சில நேரத்தில் ஆண்டவர் கேரி தாற்றண்டையில் போய் உட்காரப்பான்னு சொல்லுவார். அதுவும் ஆண்டவருடைய நடத்துதலே. எழுந்து விதவையுடைய வீட்டுக்கு போன்னு சொல்லுவார். அதுவும் மேய்ப்பனுடைய நடத்துதலே. அவர் நடத்துகிற பாதைகளை நான் போயிட்டே இருந்தேன். எனக்கு தேவையான ஆகாரத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். என் தேவையான பணத்தை ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். எனக்கு தேவையான நன்மையை ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். அவருடைய நடத்துதலே பிரமாதமானது. அவருடைய நடத்துதலே மேன்மையானது. சத்தம் கேட்கிற அத்தனை பேருக்கும் தாழ்மையாக சொல்கிறேன், மேய்ப்பன் நடத்துகிற பாதையில் நம்ம நடத்திடணும்னு போயிடணும்னு அது மட்டும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை உயர்த்தி அப்பா அப்பா. ஹல்லேலூயா. நீர் மட்டும் இல்லைனா என்ன நான் செஞ்சிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்து போயிருப்பேன். நீர் மட்டும் இல்லைனா என்ன நான் செஞ்சிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி. அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. என்ன பாருங்க, அந்த மேய்ப்பன் ஆடுகள் அப்படியே மேய்ச்சிக்கிட்டு வர்றாருன்னு வச்சுக்கோமே. ஆடுகளுக்கு தோணும், என்ன எங்கள் மேய்ப்பன் வனாந்தரத்திலே நடத்துகிறாருன்னு தோணும். ஆனால் மேய்ப்பனுக்கு தெரியும், என் பிள்ளைகளுக்கு வனாந்தரத்தை தாண்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு செழிப்பை நான் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் நம்ம நடத்துகிற பாதையில் மட்டும் வந்துடுங்க. ஆரம்பம் வனாந்தரமாக இருக்கலாம், முடிவு செழிப்பில் தான் அவர் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். முடிவு செழிப்பில் தான் கொண்டு வந்து நிறுத்துவார். பாருங்க, எனக்கு ஒரு சபை உண்டு, சர்ச்சு பாஸ்டர். நாங்கள் நடத்துகிற சபை. இன்னைக்கு காலையில் நான் ஒரு சபை நாளில் ஆர்லோய் மொழியில் பிரசங்கம் பண்ண போனேன். அங்கே ஒரு பாஸ்டர் வந்து என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் உங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் நான் லைவ் எல்லாம் நான் யூடியூப்பில் பார்ப்பேன் பாஸ்டர். எனக்கு ஒரு நாள் ஆசை, உங்கள் சர்ச்சில் வந்து பார்க்கணும், சர்ச்செல்லாம் அழகாக வச்சுருக்கிறீங்க, உங்கள் சர்ச்சை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. நான் கேட்டேன், அப்படியா அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி. அவர் சொல்கிறாரு, ஓகே. நான் மனதில் என்ன தெரியுமா உடனே நினச்சேன், நாங்கள் நடத்துகிற இன்னைக்கு அதே சர்ச்சில் அதே சபையில் ஒரு ஆளுக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு ஆளை வச்சு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 2 பேருக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன்.
5 பேருக்கு பிரசவம் பண்ணியிருக்கிறேன். ஒரு சேர் வாங்கின விலை எனக்கு என்னன்னு தெரியும். சீரோனா என்னன்னு எனக்கு தெரியும். 2 பாயுடைய விலை என்னன்னு எனக்கு தெரியும். 2 பாயுடைய விலை தெரியும். பாயில வாங்கி போட்டுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த பாயில நின்று போய் ப்ரேயர் பண்ணும், ஆண்டவரே இந்த பாயில எனக்கு ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே. சேரை வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு துணி எடுத்து எல்லா நாளும் அந்த சேரை தொடச்சி ஜெபம் பண்ணுவேன், எனக்கு அந்த சேர்ல ஒரு ஆத்துமாவை தாங்க ஆண்டவரே. ஒரு புல்பிட்டுடைய விலை தெரியும், விலை தெரியும். ஒரு மைக்குடைய விலை என்னன்னு எனக்கு தெரியும். ஒன்று ஆண்டவர் நடத்தினார். நான் இப்போ எப்படி திரும்பி பார்த்தா, நான் எங்கள் பிள்ளைகள்கிட்ட எல்லாம் நாங்கள் அடிக்கடி நாங்கள் பேசிக்கிறது என்னன்னா, நான் ஊழியத்துடைய ஆரம்பத்தில் ஒரு மைக்கு அன்னைக்கு 300 ரூபாங்க, குறைஞ்ச ஒரு மைக்கு 300 ரூபா. 300 ரூபாய்க்கு ஒரு மைக்கை வாங்கி பேசுறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கும். இது போல ஒரு உயர் இல்லாத ஒரு மைக்கை வாங்கி பேசுறதுக்கு ஆசையா இருக்கும். ஒரு ஸ்பீக்கர் எனக்கு எங்க சர்ச்சில் இல்லை. அப்படியெல்லாம் தான் நடக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், இன்னைக்கு எங்க சர்ச்சில் இருக்கிற மைக்கு மட்டும் லட்சங்களுக்கு மேல மதிப்புள்ள மைக்குகள் அங்க இருக்கு. நான் என்ன தெரியுமா சொல்றேன், இதெல்லாம் எங்களால வந்ததல்ல, எங்களை அவர் நடத்தினாரு. அவர் அப்படியே நடத்தினாரு, அவருக்கு கூட நாங்க அப்படியே வந்தோம். அவரே அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார், அவரே அழகாக பாதுகாக்கிறார், அவரே கொடுத்தது, அவரே நடத்தினது. 3 ரூபாங்க ஒரு டீ, 3 ரூபா. ஒரு டீ குடிக்கிறதுக்கு காசு இல்லாம இருந்திருக்கிறாங்க. 3 ரூபாய்க்கு ஒரு டீ குடிக்கிறதுக்கு காசு இல்லாம ஆசையாக நின்று இருக்கிறேன். ஒரே 1 ரூபாய்க்கு ஒரு கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு காசு இல்லாம இருந்திருக்கிறேன். அதெல்லாம் தாண்டி தான் வந்தேன். ஆனா ஆரம்பம் வனாந்தரமா தான் இருந்துச்சு. ஆனா என்னைக்கும் ஆண்டவர் வனாந்தரத்துல நடத்தலைங்க. அன்றைக்கு நடத்தும் போதும் பிடிச்சுக்கிட்டேன் நான் அப்பாவை. அன்னைக்கு என்ன தெரியுமா சொன்னேன், செத்தாலும் உமக்கு பாதத்துல தான் விழுந்து சாவேனே தவிர நான் உம்மை விட்டு மட்டும் போகவே மாட்டேனப்பா, உம்மை விட்டு மட்டும் போகவே மாட்டேன் ஆண்டவரே. செத்தாலும் உங்க கூட தான் இருப்பேன், வாழ்ந்தாலும் உங்க கூட தான் இருப்பேன். கைவிட்டாராங்க. அவருடைய நடத்துதல் மிக ஆச்சரியமானவை, அவருடைய நடத்துதல் விலையேறப்பட்டவை, அவருடைய நடத்துதல் மேலானவை. ஒரு நாள் ஆண்டவரை நடத்த நின்றாதீங்க. ஆண்டவரை நடத்த நின்னவங்க தோத்துட்டாங்க. அவருடைய நடத்துதலிலே நடந்தவர்களுக்கு தோல்வியே கிடையாது. ஜெயமாக நடத்த அவர் போதுமானவர், ஜெயமாக நடத்த அவர் போதுமானவர். ஆரம்ப அற்பமா இருக்கிற நினைச்சு வேதனையா இருக்கா? கவலைப்படாதீங்கன்னு. சில பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா, திருமண வாழ்க்கை ஆகா ஓகோன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. கல்யாணம் ஆயிட்டா இனி எனக்கு செழிப்பு தானே நினைப்பாங்க. போனாதான் தெரியும் ஒரு பாப்பரா தான் இருப்பாங்க. ஒரு நேரம் கஞ்சிக்கே வழி இல்லாம இருப்பாங்க. நான் என் தங்கச்சிமாருக்கு சொல்றேன், ஆரம்ப காலத்துல நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களை உங்க தலைமுறைகளை ஆண்டவர் மகிமையா நடத்துவார். ஆரம்பத்திலேயே வேதனையா இருக்குன்னு சொன்னா எங்களை ஆரம்பத்திலேயே எங்களுக்கு கற்று தருகிற நல்ல பாடத்துக்காக நன்றின்னு சொல்லுங்க. நன்றின்னு சொல்லுங்க. எங்களுக்கு இன்னைக்கும் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கு ரேஸ் அரிசினால நான் நல்லா சாப்பிடுவேன். நான் எங்கே போகிற இடத்துல எனக்கு ஸ்பெஷலாக ஒன்றுமே வச்சிடாதீங்கன்னு சொல்லி ரேஸ் அரிசினை சந்தோஷமாக நாங்கள் சாப்பிடுவோம். எங்கள் பிள்ளைகளும் நல்லா சாப்பிடுவோம். ஏன் தெரியுமா, என் தெய்வம் ஆரம்பத்தில் அதுக்கு கூட 3 ரூபாய்க்கு டீக்க விலை தெரிஞ்சதுனால ரேஸ் அரிசிக்க விலை எனக்கு தெரியும். ஒரு சாப்பாடோட விலை எங்களுக்கு தெரியுங்க. இன்னைக்கு ஆரம்ப அற்பமா இருக்கலாம், கவலைப்படாதீங்க. என் அப்பா நடத்துவாருங்க. அவரை கையை மட்டும் பிடிச்சுக்கோங்க. அவர் சரியா தான் நடத்துவாரு, தப்பா நடத்தவே மாட்டாருங்க. நேரா தான் நடத்துவாருங்க, செழிப்பாதான் நடத்துவாருங்க. எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆரம்ப அற்பமானாலும் என்னை நடத்துகிற நல்ல மேய்ப்பன் என்ன மகிமையா நடத்துவார்னு சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேல கையை தட்டினா நல்ல கையை தட்டி என்னை அவரே நடத்துவார். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே
பரமானந்தமே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நம்புவே இயேசுவை, நம்புவே என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவே என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவே. எல்லாரும் என்ன 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 பாருங்க, என்ன பாருங்க. ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். முக்கியமான ஒரு பார்ட்டை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நல்ல மேய்ப்பனுடைய அடுத்த நடத்துதல் எப்படி தெரியுமா இருக்கும்? வாழ்க்கையில சில மரண இருளிலே நடத்துவார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், மரண இருள். எல்லாரும் என்னையே பார்த்துக்கிடுங்க. நான் பேசுறது புரிஞ்சவங்க மட்டும் கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். ஐயா நீங்க பேசுறது எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க கையை ஒன்று அசைச்சு நல்ல ஒரு சத்தமா ஒரு அல்லேலியான்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். அப்பா சந்தோஷப்படுவார் பாருங்க. சத்தமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பார்த்துக்கோங்க. ஒரு நாள், எல்லா நாட்களும் ஆடுகளை ராத்திரி தூங்க வைக்கிறவர், ஒரு நாள் இந்த மேய்ப்பன் என்ன தெரியுமா செய்வார்? ராத்திரியில எல்லாம் ஆடையும் தட்டி எழுப்புகிறார். எல்லாம் எலும்பு 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 தட்டி எழுப்பி கூட்டை திறந்து விட்டு ராத்திரியிலே நடத்துகிறார். இரவு ஆடுகளுக்கு பயங்கர பயம். ஒரு சின்ன வெளிச்சம் தான் உண்டு. அங்கே இருந்து சந்திரனில் வருகிற சின்ன வெளிச்சம். இந்த ஆடுகள் மனதில் நினைக்கும், என்னையா எங்க கொண்டு போறார், என்ன எங்க கொண்டு போறார், என்ன எங்கப்பா கொண்டு போறார், எங்க நடத்துறார். சரியா எங்க மேய்ப்ப நல்லா தானே இருந்தாரு, எனக்கு சரியான புல்லு தந்தார், சரியான தண்ணியில என்ன நடத்தினார், இப்ப ராத்திரியில என்ன கொண்டு போறாரு. சுற்றிலும் ஆங்காங்கே இருந்து சில சத்தங்கள் கேட்கும். சத்துருடைய சில சத்தங்கள். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பகலிலே நடத்தும் போது இந்த மேய்ப்பன் இந்த ஆடுகள் பார்க்கிறத விட ராத்திரி நடத்துகிறதான நேரத்தில் மேய்ப்பன் இந்த ஆடுகளை ரொம்ப கரிசனையாக பார்த்துக்கிட்டே இருப்பார். ரொம்ப கரிசனையாக பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த நேரத்தில் இந்த ஆடுகள் ஒன்றை மட்டும் பார்க்கும். எதை மட்டும் தெரியுமா பார்க்கும்? மேய்ப்பனுடைய வாசனையை மட்டும் பார்க்கும். வாசனை இருக்கு பார்த்தீங்களா, மேய்ப்பனுடைய வாசனை இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் மோப்பம் பிடிச்சு வச்சுக்கிட்டு மேய்ப்பனுடைய வாசனைக்கு பின்னால போய்கிட்டே இருந்தா போதும். ஏன் ராத்திரியில நடத்துகிறார் தெரியுமா? பகல்ல பிறகுதான் தெரியும், ஆடுகளுக்கு தெரியும். பகல்ல கடுமையான வெப்பம், கடுமையான வெப்பத்துல போனா நான் செத்துருவேன்னு சொல்லிக்கிட்டு என்ன ராத்திரியில நடத்தினாரு. அது எனக்கு மரண இருள். ஆனால் எனக்கு அடுத்த நாள் காலையில பார்த்தா ஒரு சாட்சியின் பகல். இந்த இருளை தாண்டறதான நேரத்தில் அடுத்த நாள் காலையில பார்த்தா அங்கே ஒரு செழிப்பை மேய்ப்பன் கண்டுதான் இந்த ராத்திரியில என்னை நடத்தி அடுத்த நாளில செழிப்பை என் கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து காட்டி விட்டார். புரிஞ்சவங்க கை தட்டி வர ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி வர அல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன கண்ணை கட்டி காட்டில் கொண்டு போட்டார்னு சொல்லாதீங்க. என்ன நடு கடல்ல கொண்டு போய் தள்ளிட்டார்னு சொல்லாதீங்க. நாம் நெருக்கப்படுகிறதான நேரத்தில் நம்ம ரொம்ப கரிசனையாக நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். நம்ம மேல எந்த சத்துரும் படாமல் இந்த இருளிலேயும் என்னை பாதுகாக்க அவர் நல்லவராக இருக்கிறார். இந்த இருள் என்னை சேதப்படுத்துவதில்லை, இந்த பிரச்சனை என்னை சேதப்படுத்துவது இல்லை. பாதையெல்லாம் அந்தகாரமா இருக்கலாம், வாழ்க்கையே ஒன்றுமே இல்லாமல் தோன்றலாம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த மேய்ப்பனுடைய மனம் இந்த ஆடுகளுக்கு தெரியணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. நான் இப்படி சொல்லுகிறேன், ஒன்றை மட்டும் வாஞ்சிக்கணும், மேய்ப்பனுடைய பிரசன்னத்தை மட்டும் வாஞ்சிக்கணும். மேய்ப்பனுடைய பிரசன்னத்தை மட்டும் வாஞ்சிக்கணும். என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும்,
என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லலாமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் முடிக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நேற்றைக்கு இயேசு யார்? எனக்கு பதிலாளராக அடிக்கப்பட்டவர். இன்றைக்கு இயேசு யார்? நல்ல மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பன் யார்? என்னை சிட்சிக்கிற நல்ல மேய்ப்பன், என்னை அழகாக நடத்துகிற நல்ல மேய்ப்பன், மரண இருளே ஆனாலும் என்னை பத்திரமாய் நடத்துகிற நல்ல மேய்ப்பன். ஐயா, இந்த பிரசங்கம் எனக்கு நல்லா புரிஞ்சுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். எனக்கு புரிஞ்சுன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூ 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 ஹல்லேலூ. அப்படியே அந்த கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பார்க்கலாம். கொஞ்சம் தூக்கி எடுத்து விடுங்க, பாவம் பாருங்க. ஹல்லேலூ. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். 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 கரங்களை அசைத்து ஆகா ஆகா அல்லேலூயா 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 இந்த வலது கரத்தை உயர்த்தி, நான் பெரிய ஒரு ஆராதனை நடத்த இனி விரும்பல. வலது கையை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் கையை பிடிச்சி நடத்திடுங்கப்பான்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என் கையை பிடிச்சி நடத்திடுங்கப்பா. நீங்க சரியாத்தான் என்ன நடத்துவீங்க, நேர்வழியாத்தான் என்ன நடத்துவீங்க. நீங்க என்ன நடத்திடுங்கப்பா. என் விருப்பம் வேண்டாம்,
மேய்ப்பனுடைய விருப்பம் மட்டும் என்னில் நிறைவேறட்டும் ஆண்டவரே, அது மட்டும் என்னில் நிறைவேறட்டும் அப்பா. அந்த தேவ திட்டம் மட்டும் நிறைவேறட்டும் அப்பா. அந்த தேவ பிரசன்னத்திலே அப்படியே சுமந்து கொண்டு நீங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள். தேவ பிரசன்னத்தை மட்டும் வாஞ்சியுங்கள். ஹல்லேலூயா. ஒரே ஒரு அடியை மட்டும் கையை தட்டி பாடலாமா? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். பாடுங்க. எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. மேக சம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாத்த பகலெல்லாம் கூட செல்லுது. மேக சம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாத்த பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அன்போடும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அன்போடும் என் வாழ்விலே. கைகளை தட்டி அன்பான தேவன், அன்பான தேவன் வருவார், அதுபோதும் என் வாழ்விலே. ஆகா ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். நான் இடுபலம் தருவார், அப்படி செல்ல வழி செய்வார். நான் இடுபலம் தருவார், அப்படி செல்ல வழி செய்வார். நீ அப்படி செல்ல வழி செய்வார், நீ அப்படி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு மாட்டார். நல்ல கைகளை தட்டி ஆமென். கைவிட என்னை நடத்துவார். கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார், மகிமையாய் நடத்துவார், நேர்த்தியாய் நடத்துவார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்முடைய தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு தந்தார். நம்மை நடத்துகிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய மேய்ப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். ராத்திரி வேளையிலே நம்மை நடத்துகிறவர், இதுவரை நம்மை நடத்தினவர், இன்னும் நம்மை நடத்துவார். அதிசயமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார், மேன்மையாய் நடத்துவார். ஆமே. நம்பிக்கையாய் கரங்களை தட்டி தேவனுடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Thank you Jesus. 2 நாள் கூட்டங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். நாளை தினத்துல இருக்கிற 3ஆவது நாள் கன்வென்ஷன் கூட கடைசி நாளில் கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்ய போகிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்க அநேகரை அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மோடு ஆண்டவர் மகிமையான வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆமென். நம்முடைய நல்ல மேய்ப்பர், நம்மை சிக்ஷித்து நடத்துகிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரியவர். அநேகர் அழைத்து கொண்டு வாருங்கள். நல்ல வசனத்தை கேட்க நல்ல சந்தர்ப்பம், தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிக்க நல்ல ஒரு சந்தர்ப்பம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுது கடைசியாக நம்ம நடுவில் இருக்கிற அருமையான போதகர்
விஜயாச்ச மாடலே ஒளிச்சிற அருமையான பாஸ்டர் மாஸ்லாமணி அவர்கள் அந்த ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். ஆமென். கண்களை மூடுவோம், நம் ஜெபம் எழுவோம். பரலோகத்தின் தேவன் நம்ம கூட பேசினார். அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே பதித்து அவருக்காக வாழ்வதற்கு நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆண்டவர் நல்ல ஒரு மேய்ப்பன் என்று நம்மோடு கூட தம்முடைய பரிசுத்தவானாகிய தம்முடைய தாசன் வழியாய் பேசினார். அந்த வார்த்தை நம்மளோடு தான் பேசினார். அது ஒவ்வொருவரும் ஏற்றெடுத்து நம்ம ஜெபிப்போம். நம்முடைய ஆண்டவர் நல்ல ஒரு குயவன் என்று பேசினார். நம்முடைய ஆண்டவர் நல்ல ஒரு தட்டான் என்று பேசினார். நம்முடைய ஆண்டவர் நம்மளை உருவாக்குகிற நம்மளை நல்ல குயவன், நல்ல ஒரு தட்டான், நல்ல தங்க ஆசாரியன், உருப்படிகளை உருவாக்கக்கூடியவர். நம்முடைய ஆண்டவர் நல்ல வண்ணார், நம்முடைய கரைகளை போக்கக்கூடியவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்ல தகப்பன். அவர் நம்மை சிட்சித்து ரட்சிக்கிறவர். அந்த கர்த்தருடைய கரத்தில் நம்மளை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். அவருடைய கரங்களை உயர்த்தி கர்த்தாவே என்னை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. இன்னைக்கு கேட்கப்பட்ட வார்த்தையின்படி பரலோகத்தின் தேவனே என்னை சிட்சித்து ரட்சித்து உம்முடைய நித்தியத்துக்கு நேராய், உம்முடைய பரிசுத்தத்துக்கு நேராய், உம்முடைய பரலோகத்துக்கு நேராய் என்னை வழி நடத்தும். எல்லாரும் செபிப்போம், எல்லாரும் செபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, எங்களை பூமியிலே உருவாக்கி கொண்டிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையால், உம்முடைய வசனத்தால், நல்ல போதனையால் எங்களை சிருஷ்டித்து உருவாக்கி சிட்சித்து ரட்சித்து உம்முடைய சாயலை உம்முடைய திருச்சபைக்கு கொடுத்து கொண்டிருக்கிற நல்ல பாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஜனத்தை மேல் உம்முடைய பரிசுத்த கரத்தை நீட்டும். யாரெல்லாம் சிட்சையில் கடந்து என் சிட்சை எப்போது என்னை விட்டு நீங்குமோ என்று அங்கலாய்க்கிறார்களோ அவர்களை சிட்சித்து ரட்சித்து அவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள உம்முடைய கரம் இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. இந்த இரண்டாவது நாள் கன்வென்ஷனை ஆண்டவரே இந்த இடத்தில் நடத்தும்படி ஏற்பாடு பண்ணின இந்த திருச்சபை ஆசீர்வதியும். இதற்கு முக்கியத்துவமாய் நின்று தன்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒவ்வொரு ஊழியரையும் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய தாசனை இந்த இடத்தில் கர்த்தர் தம்முடைய வார்த்தை மூலமாய் பேசப்பட்ட வார்த்தை ஒவ்வொருவரும் தன் இருதயத்தில் பதித்து ஆண்டவருக்காய் வாழ தன்னை அர்ப்பணிக்க கிருபை கொடுப்பீராக. அப்பா, இந்த உம்முடைய தாசனை கர்த்தர் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம். உம்முடைய ஜனத்தை சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னியும் நடத்துதல் காவல் இன்றைக்கு இந்த கன்வென்ஷன் நடத்துகிற திருச்சபையோடும் இதில் கலந்து கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளோடும் இதில் வார்த்தை கொடுத்த தாசனோடும் இதில் வந்து கலந்து கொண்டு இதுக்காக தோள் கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் பூலோகத்தில் இருக்கிற சகல பரிசுத்த சபையோடும் பரிசுத்தவான்களோடும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருக வரையிலும் அவருடைய பாதுகாப்பும் அவருடைய நடத்துதலும் அவருடைய பெரிய உதவியும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமாதானத்தோடு போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.